பூந்தமல்லியைச் சேர்ந்தவர் சசிதரன், வயது 41. இவரது மனைவி ராஜஸ்ரீ, வயது 40. இவர்களது 13 வயது மகள் ருதிஷா. உறவினரை பார்க்க 3 பேரும் காரில் பழனி சென்றனர். காரை சசிதரன் ஓட்டினார். இன்று காலை திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அஞ்சாலிக்களம் அருகே ஒரு வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. கார் நசுங்கி போனது. உள்ளே 3 பேரும் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தாய் மகளை மீட்டு மணப்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். காருக்குள் சிக்கியிருந்த சசிதரனை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அவருக்கு காருக்குள்ளேயே மருத்துவ குழுவினர் குளுக்கோஸ் ஏற்றி முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கிரேன் உதவியுடன் காரை பள்ளத்தில் இருந்து தூக்கி வந்தனர். பிறகு காரை உடைத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சசிதரனை மீட்டு மணப்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். சிகிச்சையில் இருந்த ராஜஸ்ரீயும் இறந்தார். ருதிஷாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விபத்து நடந்ததும் மக்கள் மணப்பாறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். நீண்ட நேரம் கழித்தே வந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் தீயணைப்பு வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் சமாதானம் செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.